ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் 1.5 உள்ள பேலன்ஸ் சம்லாம் இப்போ பார்க்கலாம். 7th சம் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 8th சம்லேருந்து பார்க்கணும். 8th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ், இன்னொன்று ஜி ஆஃப் எக்ஸ், இன்னொன்று ஹச் ஆஃப் எக்ஸ். இதில் நம்ம என்ன ஷோ பண்ணணும்னா எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி composition of h is equal to f composition of g composition of h வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி f composition of g லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அதோட h-ஐயும் சேர்த்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன்ல f of x is equal to x minus 1, g of x equal to 3x plus 1, h of x equal to x square. இதுலேருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு f composition of g கண்டுபிடிக்கணும். இப்போ f composition of g னா ஃபார்முலா வந்து f into g of x. இப்போ f into g of x ஓட வேல்யூ வந்து 3x plus 1. இதை பார்க்குறதுக்கு f of x ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x plus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3x plus 1 minus 1, கொஷினில் உள்ள -1 வந்துடும். +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா f composition of x வந்து 3x. இப்போ f composition of g. அடுத்தது வந்து f composition of g composition of h கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட h of x சேர்த்துக்கணும். அப்போ இங்கே வந்து f composition of g into h of x. அப்போ f composition of g h of x என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர். இதை பார்க்குறதுக்கு f of x into x மாதிரி இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது வந்து 3x ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். இது வந்து f composition of g composition of h. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இதை கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அதில் g of h கண்டுபிடிச்சிக்கலாம். g into h of x. அப்போ g into h of x ஓட வேல்யூ வந்து x ஸ்கொயர். இதை பார்க்குறதுக்கு g into x மாதிரி இருக்குது. அப்போ g into xயில் போய் எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இது வந்து g composition of h. நம்மளுக்கு அடுத்தது f composition of g composition of h கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ f into g composition of h. அப்போ f into g composition of x ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை பார்க்குறதுக்கு f of x மாதிரி இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ f of x ஓட வேல்யூ வந்து x minus 1. அப்போ எக்ஸுக்கு பதிலானா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது -1 கொஷினில் உள்ளது. ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 3x ஸ்கொயர் தான் இருக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கேயும் 3x ஸ்கொயர், இங்கேயும் 3x ஸ்கொயர். அப்போ 1 is equal to 2. f composition of g composition of h is equal to f composition of g composition of h. கொடுத்துருக்க கொஷினை நல்லா பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதில் 3 டேர்ம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நம்ம எப்படி எழுதணும்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3x + 1 கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஷினில் ஆல்ரெடி உனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3x + 1 இருக்கனால அதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3x + 1 -1 வரும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 3xன்னு வந்துடும். அடுத்தது மூணாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு f composition of g into composition of h. இது நம்ம ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் இதை மட்டும் h of xன்னு எடுத்துக்கணும். h of xோட ஃபார்முலா வந்து x ஸ்கொயரு. அப்போ f composition of g into x ஸ்கொயரு. இதில் போய் நம்ம என்ன பண்ணணும், f composition of gயில் போய் எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் 3x ஸ்கொயர். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை செகண்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to x ஸ்கொயர், g of x equal to 2x, h of x equal to x plus 4. இப்போ நம்ம இதில் அதே மாதிரி f composition of g எல்லாமே 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு f composition of g கண்டுபிடிக்கணும். இது வந்து f into g of x.
இங்கே ஃபஸ்ட்டு இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x, அப்போ எஃப் இன்ட்டு 2x. இப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ்னால் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2x சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2x த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதை சால்வ் பண்ணோன்னா 4x ஸ்கொயர்னு வரும். ஏன்னா 2 2s are 4 எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி. அடுத்தது வந்து எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி composition of h is equal to f composition of g into h of x. f composition of g into h of x ஓட வேல்யூ வந்து x plus 4. இதை போய் நம்ம என்ன பண்ணோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸுக்கு பதிலாக x plus 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 4 into x plus 4 the whole square. இதை பார்த்தா a plus b the whole square மாதிரி இருக்குது. அப்போ x plus 4 the whole square வந்து எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into ஏவோட வேல்யூ வந்து எக்ஸு, பியோட வேல்யூ வந்து 4. அப்போ எக்ஸ் இன்ட்டு 4 ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் வந்து 4 4s are 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 2s are 8x ப்ளஸ் 16. அப்போது 4 into x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. இப்போ இந்த 4 உள்ளே கொண்டு போகணுமா, அப்போ உள்ளே கொண்டு போனால் அப்போ 4x ஸ்கொயர் 8 4s are 32x ப்ளஸ் 16 4s are 64. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச்ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஜி இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ், அப்போ ஜி இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இதை போய் நம்ம என்ன பண்ணணும் ஜி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இது நம்ம இப்போ வந்து உள்ளே கொண்டு போனோன்னா 2x ப்ளஸ் 8ன்னு வரும். இது வந்து ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச். அடுத்து வந்து எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச். இப்போ எஃப் இன்ட்டு ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச்சோட ஃபார்முலா வந்து வேல்யூ வந்து 2x ப்ளஸ் 8. இதை போய் இப்போ நம்ம என்ன பண்ணணும் எஃப்பில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கு 2x ப்ளஸ் 8. அப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 2x ப்ளஸ் 8 தான் ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அப்போது 2x ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர். இதே வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போட்டோன்னா அப்போது 2x ப்ளஸ் 4 2x ப்ளஸ் 8 2x ப்ளஸ் 8 the whole square equal to a ஸ்கொயரோட வேல்யூ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2x ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 8 ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர். அப்போ இதை சால்வ் பண்ணோம் 2 2s are 4 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8 2s are 16 16 2s are 32x ப்ளஸ் 8 8s are 64. அப்போது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64. இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் ஈக்குவலாக இருக்கனால 1 is equal to 2. அப்போது எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச் is equal to எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச். நெக்ஸ்ட் நம்ம இதில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். மொத்தத்தில் 3 சப்டிவிஷன் இருக்குது. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரும். இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது வந்து எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச் கண்டுபிடிக்கணும். அப்போது எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி இன்ட்டு இதை வந்து ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஹச் இன்ட்டு எக்ஸு. அப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3x மைனஸ் 5. இதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது.
அப்போது a minus b the whole square. அப்போது 3x minus 5 the whole square. அப்போ போட்டினா a ஸ்கொயர்னா 3x the whole square minus 2 into a ஓட வேல்யூ 3x plus b ஓட வேல்யூ 5 plus b ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோன்னா 3 3s are 9x square minus 5 2s are 10 10 3s are 30x plus 5 square 25. இதை போய் இதுக்குள்ள போடுமா? அப்போ இதுக்கு பதிலாக 9x square minus 30x plus 25 minus 4. அப்போ 25ல் 4 ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ 25ல் 4 போயிடுச்சுன்னா 21 9x square minus 30x plus 21. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இது வந்து எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x மைனஸ் 5. அப்போது 3x மைனஸ் 5 இதை போய் நம்ம என்ன பண்ணணும் ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கேயும் 3x மைனஸ் 5 தான் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போது 3x மைனஸ் 5 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ஆல்ரெடி இங்கே நமக்கு சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே போட்டுக்கலாம். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இதை போய் இப்போ நம்ம என்ன பண்ணணும் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச். அப்போ எஃப் இன்டூ ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச்சுங்கும் போது 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இதை போய் இப்போ நம்ம என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே வந்திருக்க ஆன்சரை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் 4 போடணும். அப்போது 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 மைனஸ் 4. அப்போது 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் நெக்ஸ்ட் இன்னும் 2 சம்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.